அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இந்தியாவில் துறை ரீதியாக என்ன தாக்கம் இருக்கும் என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கும் வரிகள் காரணமா எந்தெந்த துறை பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதா இந்தியாவுக்கு இப்போ பதில் வரின்னு சொல்லி 26% வரி விதிச்சிருக்காங்க. இதன் மூலமா அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை 3.8% அளவுக்கு இருக்கும். நம்மளை விட சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், வியட்நாம் இந்த நாடுகள் கிட்ட தான் வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கெல்லாம் நம்மளை விட குறைவாதான் வரி விதிச்சிருக்காங்க. வியட்நாமோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 46% வரி இருக்கு. சரி, இங்க இந்தியாவில் எந்தெந்த துறையில எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோலார் தகடுகளை அதிக அளவுல நம்ம ஏற்றுமதி பண்றோம். இந்த வரி விதிப்பு காரணமா இதுல கடும் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா வாகனங்கள் துறை. இது தொடர்பா மார்ச் 26ஆம் தேதியே அறிவிப்பு வெளியானுச்சு. 25% ஆட்டோ காம்பனன்ட்ஸுக்கு வரி விதிக்கிறோம்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரு. இதுல முக்கியமா சில நிறுவனங்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கலாம். முக்கியமா டாடா மோட்டார்ஸ். காரணம் என்னன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல ஜாகுவார், லேண்ட் ரோவருக்கு யூஎஸ் மார்க்கெட் தான் மெயினான விஷயமா இருக்கு. அதனால அதிக பாதிப்பு இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டிலேயே ஸ்டீலுக்கு 25%, அலுமினியத்துக்கு 10% வரி விதிச்சிருந்தாங்க. இப்போ 26% விதிக்கப்பட்டிருக்கு. அதனால பாதிப்பு அதிகம் இருக்கும்னு சொல்லப்படுது. மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பதில் வரி விதிக்கப்படல. ஆனாலும் கூட இதுல குறைவான பாதிப்பு இருக்கும், அதாவது சவால்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா FDA ஓட ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் கடுமையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொருட்களுடைய விலை அதிகரிக்கலாம். அடுத்த துறை நம்ம பார்க்கும்போது விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல். ட்ரம்ப் இதை அதிக முறை குறிப்பிட்டிருக்காரு நிறைய பிரஸ் மீட்ல. இந்தியா நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு 100% அளவுக்கு வரி விதிக்கிறாங்கன்னு. அந்த வகையில நாம அரிசி, மசாலா பொருட்கள், கடல்சார் உணவு இந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதுக்கு கலவையான தாக்கம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கிருந்து நாம இறக்குமதி பண்ணக்கூடிய பாதாம், ஆப்பிள் இது மாதிரியான பொருட்களுக்கு பதில் வரி விதிக்கிறது மூலமா இதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா மின்னணுவியல் மற்றும் சாதனங்கள். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட சீனா அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க. இப்ப சீனாவுக்கு நம்மளை விட அதிகமா பதில் வரியும் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ சீனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்கோப் இருக்கு. இதன் காரணமா கலவையான தாக்கம் இருக்கலாம். இதே விஷயத்த ஜவுளித்துறைக்கும் நாம பொருத்தி பார்க்க முடியும். அதுவே மின்னணுவியல் மற்றும் சாதனங்கள்ல சில சீனாவோட காம்பனன்ட்ஸை வாங்கி தான் நம்ம தயார் பண்றோம். அதனால அதுக்கு நம்ம சீனாவை டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த தாக்கம் ஜவுளித்துறையில கிடையாது. இங்க அந்த நபர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால மிதமான பாதிப்பு. தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ பிசிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு தான் வரி விதிக்கப்பட்டிருக்கு, சேவைக்கு இல்ல. அதனால பாதிப்பு குறைவு. இருந்தாலும் இந்த குறைவான பாதிப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா H1B விசாவுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால குறைவான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியா சில்லறை மற்றும் மின்னணு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் டொமஸ்டிக்கா இயங்கக்கூடியவை. அதனால பாதிப்பு குறைவாக தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, எந்தெந்த பொருட்களுக்கு வரி விதிக்கப்படலை அப்படின்னு பார்க்கும்போது கனிமங்கள், தாதுக்கள், நிலக்கரி, எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படலை. அதே போல உரம், பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர்கள், புத்தகங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது பிரிண்டடா இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும், உலோகங்கள், செமிகண்டக்டர்கள் இதுக்கு வரி விதிக்கப்படலை. இதுல செமிகண்டக்டர்களை முக்கியமா நாம பார்க்கும்போது தமிழ்நாடு இது சார்ந்த ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை செய்துட்டு வராங்க. அதனால இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட நாம பார்க்கலாம்.